தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு கூட ஜாதகத்தில் சவடை இருக்குது. அப்போ அந்த பதவி ஏற்புக்கு அவர் எத்தனை முறை அந்த மேல் அதிகாரிகளை போய் அந்த கவர்னரை அணுகி போக திரும்பி வர சகடை அப்ஸ் அண்ட் டவுன்ஸு நிறைய பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறேன், 3 ஸ்டெப்பு ஏறி போய் 2 ஸ்டெப்பு இறங்கிடுவாங்க. 3 வருஷம் நல்லா இருந்தால் 1 வருஷம் அடி விழுந்துருங்க, 3 வருஷம் நல்லா இருந்தால் 2 வருஷம் நல்லா இருந்தால் 1 வருஷம் அடி விழுந்துருங்க, ஒரு லாஸ் ஆகிடுதுங்க. ஏதோ ஒரு பிரச்சனைங்க வந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் 3 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பில் 3 தொழில் செஞ்சேன். 3 தொழிலுமே சிக்கல், நஷ்டம். ஊரியத்தில் நான் இருக்கவே முடியல சார், பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் சகடை. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். யோகம் அப்படின்னு சொல்கிறோம். யோகம் உண்மையிலேயே யோகமாக இருக்கா? அதுலேயும் ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதற்கான காம்பினேஷன் என்ன? அதை தெரிஞ்சு நம்ம எப்படி திருத்திக்கிட்டால் நம்ம மட்டும் இல்லை, நம்ம தலைமுறையும் அந்த சாபத்திலேருந்து நாம் வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லி இன்னைக்கு சகட யோகம் அப்படிங்கிறது யோகமா இல்லை அதற்குள்ளே இருக்கிற சூட்சமம் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக பிருகுநந்தி நாடி ஜோதிடர் திரு பிருகு பிரபாகரன் ஐயா நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. வணக்கம் சார். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். சகட யோகம் கேட்கும் பொழுதே ஒரு யோகமா, ஆஹா எனக்கு இந்த ஜாதகத்தில் சகட யோகம்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி கணிக்கும் பொழுது கொடுத்துட்றாங்க. உண்மையிலேயே இது யோகமா? யோகம்னு அவங்க சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சகடை ஒரு தோஷம். இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், தோஷங்கிற அந்த வார்த்தைக்கு சரியான தமிழ் பொருள் அர்த்தம் என்னென்னா குற்றம். செவ்வாய் தோஷம், செவ்வாய் குற்றம். செவ்வாய் ஒரு சின்ன தவறான தன்மையில் நின்றுக்கிட்டு இருக்கு, அதான் அர்த்தம். ராகு தோஷம். தோஷம்னா வடமொழி வார்த்தை, நம்ம தமிழில் சொன்னால் குற்றம். அது ஒரு தப்பு பண்ண போகுது, அதுதானே தவிர நம்ம அதையே பேசி என்ன பண்ணிடுறோம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், கலத்தர தோஷம், தோஷம்னே சொல்லிடுறோம். குற்றம் 2 அமைப்பிலையுமே என்னை பொறுத்த வரைக்கும் யோகம்ங்கிற வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். 2 கிரகங்கள் ஒன்று கூடி இருந்தால் அது யோகம். அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அது அப்புறம் பேசிக்கலாம். யோகி என்பவன் இறையோடு ஒடுங்குவது, இறையோடு கூடுவது, இறையோடு ஒன்றி போவது, அவன் தான் யோகி. அது யோகம். இங்கே 2 பிளானட்ஸ் ஒன்று சேர்ந்துருக்கு, அது யோகம். என்ன யோகம்? நன்மை செய்யக்கூடிய யோகமா தீமை தரக்கூடிய யோகமா அது அப்புறம் பார்க்கணும். அந்த தன்மையில் சகடையை கூட நான் தோஷம் தான் சொல்லுவேன். இவங்க தான் தன்னோட லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு நிறைய பார்க்குறாங்க. இப்படி சொல்கிறேன், 3 ஸ்டெப்பு ஏறி போய் 2 ஸ்டெப்பு இறங்கிடுவாங்க. மறுபடியும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. மறுபடியும் ஒரு சர்க்கிள். அவங்க கிராஃப் லீனியராக மேலே போகாது. இந்த பொல்லாத ஒரு சிக்கல், ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும். பராசர மகரிஷியே சொல்லியிருக்காரு, அரசனுக்கு அம்புலி 6, 8, 12 ஆகாது. அரசனுக்கு அம்புலி புரிஞ்சுக்கணும். அரசன்னா குரு, அம்புலினா சந்திரன். குருவுக்கு 6ல் 8ல் 12ல் யார் வரக்கூடாதாமா? சந்திரன் வரக்கூடாது. அது என்ன செய்யுதுன்னா, அந்த ஜாதகருக்கு ஆணோ பெண்ணோ ஏற்றங்களும் தாழ்வுகளும் நிறைய வருது. ஒரு தடவை ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஸ்லிப் ஆச்சு, நான் ஜாக்கிரதையாக இருந்து சுதாரிச்சுக்கிட்டேன். அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. 3 வருஷம் நல்லா இருந்தால் 1 வருஷம் அடி விழுந்துருங்க, 3 வருஷம் நல்லா இருந்தால் 2 வருஷம் நல்லா இருந்தால் 1 வருஷம் அடி விழுந்துருங்க, ஒரு லாஸ் ஆகிடுதுங்க. ஏதோ ஒரு பிரச்சனைங்க வந்துக்கிட்டே இருக்குது. இது தப்பு. மிகச்சரியான பரிகாரம், அற்புத பரிகாரம் இருக்குது. இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சுக்கணும். இதில் ஒரு சில சூட்சமங்கள் சொல்கிறேன். நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது குரு பகவானுக்கு சந்திர பகவான் செக்கப் பண்ணுறோம். ஒருவருக்கொருவர் 6, 8ஆக அமையும் பட்சத்திலே அது சகடை தோஷம் என சொல்கிறோம். லக்னத்தின் அடிப்படையிலே 12 பாவங்களுக்கும் சகடை பார்க்க தெரியணும். எந்த பாவத்தில் சகடை இருக்கோ அந்த பாவம் சார்ந்த அமைப்பில் தான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்துட்டுருக்கும். சால்வ் பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும். ரொம்ப முயற்சி பண்ணி அதற்கு தீர்வு கண்டு முடித்து அப்படின்னு உட்காருவாங்க, அடுத்த ஒரு பிரச்சனை வரும். இந்த பாவத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? சகடை இருக்குது. ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஒரு 20 வயசு பையன் 9ஆம் பாவத்தில் சகடை. அப்பாவால் ஒன்றுமே பண்ண முடியல, போராடுறாரு. நல்ல நிலங்கள் இருக்குது, 20 ஏக்கர் பூமி இருக்குது. எல்லா பிரச்சனையும் போய் சார். இப்போ யானை பிரச்சனை, யானை முடுக்கிறதுக்கே எங்களுக்கு சரியாக போயிடுது. டெய்லி நைட்டு தூக்கம் இல்லை சார். இந்த யானையை விரட்டிக்கிட்டு 2 times ஐ எஸ்கேப் ஃப்ரம் தட் டேஞ்சரஸ் பொசிஷன். அப்படிங்க விட்டுருந்தா என்ன யானை காலி பண்ணியிருக்கோம். 2 தடவை எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, தந்தை ஸ்தானத்தில் 9ஆம் பாவத்தில் சகடை. யாருக்கு? பையனுக்கு. அவனுக்கு வேறு எந்த பாவத்தில் சகடை? அவன் ஜாலியாக பெங்களூரில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். அப்பா பார்த்தா இங்கே ராப்பகலாக கண் முழிச்சு அந்த விவசாயத்தை காப்பாற்றிட்டு இருக்காரு. அடியும் விழுகுது. அசந்தம்னா யானை உள்ள
கிட்டத்தட்ட அரை ஏக்கர் சாப்பிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நாங்கள் உயர பணையம் வச்சு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். 9ஆம் பாவத்தில் சகடை இருக்குது, அதை கண்டுபிடிச்சு அதற்கு மிகச்சரியான பரிகாரத்தை சொல்லி அனுப்பியிருக்கேன், போயிட்டு வாங்க. ஸோ சகடை என்பது பொதுவாக சொல்லுவாங்க, அரசனுக்கு அம்புலி 6 8 12 ஆகாது, குருவுக்கு சந்திரன் மறைஞ்சிருக்கு, இது சகடை. பாவத்துக்கு சகடை பார்க்கணும். எந்த பாவத்துல அந்த இருக்கு பாவத்தில் அந்த இருக்க பாவம்? சகடை வந்து அந்த குறிப்பிட்ட பாவத்தை சுட்டும் உறவு யார்? 4ல் சகடை தாயார், தாயார். 7ல் சகடை மனைவி. மனைவி. கூட்டு தொழில், கஸ்டமர்ஸு. நான் ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கேன், கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. வந்த கஸ்டமர் திருப்பி வரமாட்டேங்கிறாங்க. புதுசு புதுசாக தான் கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே 7ஆம் பாவத்தில் ஏதாவது சகடை இருக்கும். பார்ட்னர்ஷிப் அதை கண்டுபிடிக்கணும். தொழிலில் இது வரைக்கும் 3 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பில் 3 தொழில் செஞ்சேன். 3 தொழிலுமே சிக்கல், நஷ்டம். ஸோ சம்திங் இஸ் ராங் இன் இஸ் 7th பாவா. அப்போ அந்த 7ஆம் பாவத்தில் சகடை இருக்கா, சூட்சமமாக அது உள்ளே போய் பார்த்தா தெரியும். அதை கண்டுபிடிச்சு நாங்கள் ரெமெடி சொல்லுவோம். அந்த இடத்துல குருச்சந்திரன் மறைஞ்சிருப்பாங்க. குருச்சந்திரன் மறையக்கூடாது இல்லையா, அதான பேஸு. இது எந்த பாவத்தில் அப்படி மறைஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கும் போது அந்த பாவம் சார்ந்த ஒரு நெகட்டிவ் அவங்களுக்கு இருக்கா வெரிஃபை பண்ணுவோம். ஆமாங்கிறாங்க. இது எப்படி எடுத்தீங்க இது? ஆமாம், பூர்வீகத்தில் நான் இருக்கவே முடியல சார், பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது. 5ல் சகடை, அப்பாவுக்கு பிரச்சனை, 9ல் சகடை. 2ஆம் பாவத்தில் சகடை வந்தால் பள்ளி கல்வி தடுமாற்றம். 4ஆம் பாவத்தில் சகடை வந்தால் கல்லூரி கல்வி தடுமாற்றம். எவ்வளோ பார்க்குறோம். ஸ்கூல் லைஃப் அவன் வெரி பூவர் பாய் சார், அவன் படிக்கவே மாட்டான். காலேஜ் வந்து அடித்து பட்டே கோல்டு மெடலிஸ்ட்டாக வந்துட்டான். எவ்வளோ பார்க்குறோம். அப்படி மாற்றி சொல்லலாம் சார். ஸ்கூலில் வந்து இவன் வந்து அந்த தாலுகால அவன் தான் ஃபஸ்ட்டு சார், நல்லா வந்தான். காலேஜ் போனால் ஒன்றுமெல்லாம் போச்சு. 4ஆம் பாவத்தில் சகடை. நடக்கும். இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஜோதிடம் உண்மை, அதை உணர்ந்து சொன்னால் அற்புதமாக இருக்கும். அந்த தன்மையில் சகடை இருக்குது. தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு கூட ஜாதகத்தில் சகடை இருக்குது. இதை அவர் ஏதாவது கவனித்து அதுக்குண்டான அந்த முக்கியமான பரிகாரங்கள் என்ன, ஆலய வழிபாடுகள் என்ன, என்ன பண்ணணுங்கிறத கரெக்டாக செஞ்சுக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லாமல் போகலாம். ஏன்னா சகடைக்கு ஒரே சொல்லிட்டேன், அப்ஸ் அண்ட் டவுன். தேர்தலுடைய அந்த முடிவு இறுதி கூட அவருக்கு அந்த சகடை பேசிச்சு. ஆமாம். அழகாக வந்தாங்க. 50, 55, 60, 65, 70, 80, 90, 100, 108, 109 நின்றுருச்சே. அப்போ ஏறுது இறங்குது. 111, 112, 109, 110, 111, 108 சகடை. சகடை அங்கே பேசிகிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு கூட்டணிங்கிற தன்மையில் வந்து அவர் இன்றைக்கி மெஜாரிட்டி காமிச்சு இருக்கிறார் அப்படின்னா, அப்போ அந்த சகடை தான் பேசியிருக்கு. 108 வந்தவர் மறுபடியும் ஒரு 10 சீட்டு வரலாமே, ஒரு 15 சீட்டு வரலாமே எக்ஸ்ட்ரா. அதாவது தனியாக உட்காந்து தனியாக ஆட்சி அமைக்கலாமே. அவர் ஜாதகத்தில் இருந்தால் சகடை தான் அதுக்கு காரணம். நான் வேறு எதுவும் நான் பேச விரும்புறதில்லை. நான் பொதுவாக அரசியல் பேச மாட்டேன். தனி மனிதனாக அவரை பார்க்குறேன். அவர் இன்றைக்கி வந்து தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கார். முதல்ல வந்து அவர் நடிகனாக இருந்தார், அது வேற. தனி மனிதன். அவரை எனக்கு யாருன்னே தெரியாது, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராரு. நான் அந்த சகடையை மென்ஷன் பண்ணுவேன். சார் இது தப்புங்க, இதற்குண்டான தகுந்த பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கணும். அப்போ உங்கள் லைஃப்பில் அந்த கிராஃப் என்னாகும், மேலேயே போகும், டக்குன்னு கீழே இறங்காது. ஸோ அவரை வந்து ஒரு பழைய அமைப்பில் நடிகனாகவோ இன்று தமிழக முதல்வராகவோ நான் பார்க்கல. ஜாதகம் யார் ஜாதகம் எனக்கு தெரியாது, உள்ளதை சொல்கிறேன். அந்த ஜாதகத்தை முதல்ல காமிச்சவங்க இது இன்னார் ஜாதகம்னு எனக்கு சொல்லலை. இந்த ஜாதகத்தில் ஏதாவது பிழை இருக்கான்னு கேட்டார். ஒரு விசேஷமான பிழை இருக்குது. என்ன பிழைன்னு கேட்கும்போது இது சகடைங்க அப்படின்னு. இது கொஞ்சம் சிக்கலே கொடுத்துட்ருக்கும், மன உளைச்சலை கொடுத்துட்ருக்கும், டென்ஷன் கொடுக்கும், பிரச்சனைகள் தந்துகிட்டே இருக்குங்கிற போது தான் அவங்க சொல்கிறாங்க இது இன்னார் ஜாதகம். அப்போ நான் இந்த தீர்வை சொன்னேன். எலெக்ஷன் ரிசல்ட்டு பார்த்தீங்களா எப்படி இருந்தது அப்படின்னு. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது உண்மை தான், நடந்தது தான், நான் ஒன்றும் கற்பனையாக புதுசாக சொல்லலை. அப்போ அந்த பதவி ஏற்புக்கு அவர் எத்தனை முறை அந்த மேல் அதிகாரிகளை போய் அந்த கவர்னரை அணுக திரும்பி வரேன், அணுகி போக திரும்பி வரேன், சகடை. அப்போ இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்தாச்சு, 5 வருஷம் ஓட்டணும், இன்னும் இருக்குது, காலங்கள் இருக்குது. மக்களிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு பெறணும், அதே மாதிரியான அமைப்புகளை தொடர்ந்து வரணும் என்றால் சகடைக்கு அவர்கள் தீர்வு கண்டாக வேண்டும். ஆக தனி மனிதனுடைய ஜாதகத்தில் சகடை என்பது ஒரு தோஷமே. இதை வலியுறுத்தி சொன்னவர் பராசர மகரிஷி. அரசனுக்கு அம்புலி 6 8 12 ஆகாது. 12 மிகப்பெரிய அளவில் பிழை செய்ய மாட்டேன் என்கிறது. 6 8லாம் கொஞ்சம் வச்சே செஞ்சிருது. அப்போ நான் எஸ்பெஷலாக என்ன செய்வேன், உன் குருவுக்கு சந்திரனுங்க. 6 தப்பு, 8 தப்பு, இதற்குண்டான தீர்வு இருக்குது. இந்த தீர்வுக்கான இடத்துக்கு போய் அந்த விசேஷ வழிபாடை முறையாக செஞ்சுக்கிட்டே வா. உன் ஜாதகத்தில் இனிமேல் டவுன் வராது, எல்லாமே அப்ஸாகவே இருக்கும் அப்படி சொல்லி அவர்களை நான் வெளிப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த தன்மையில் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ரிசல்ட்டு கிடச்சிட்டு. நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியது மட்டும் இல்லை, யாராவது ஒரு பெரிய கம்பெனியில் டீம் லீடராக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய விஷயங்களில் தலைவராக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி இருக்கும். அதிகம். நான் என்ன சொல்கிறேன்,
அவங்களும் மானிட பிறவி தானே. நிச்சயமாக. அப்போ அவங்களும் சில கர்மாக்களுக்கு கட்டுப்பட்டு தானே பிறப்பெடுத்திருப்பாங்க. கம்பல்சரி அது என்ன பண்ணும், அதோட பாதிப்பு வேலையை அது தான் காட்டும். கொடுக்கும். நிச்சயமாக. இன்னைக்கும் அந்த சகட யோகம், யோகம்ன்றது யோகம் இல்ல, அது ஒரு தோஷம் தோஷம் தான். அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்கீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கண்டிப்பா அவங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சாலே இந்த யோகமா, தோஷமான்னு தெரியிற அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. அருமையான பதிவு. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி.